ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக். எல்லாரும் எப்படி இருக்குங்க? 18 நாள் ஆக்சுவலாக 18 நாள் கழித்து நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நடுவில் வந்து ஒரு சில ப்ராப்ளம் ஃபேமிலிக்குள்ளே அப்படி இப்படி போயிடுச்சு. அதுலேருந்து மீண்டு வரதுக்குள்ளே எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. என்னதான் வந்துட்டு நம்ம அதுலேருந்து வெளியே வந்துட்டாலுமே அப்படியே மைண்டுக்குள்ளே அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ ரொம்ப டவுன் ஆகிட்டேன். அப்படியே மீண்டு வர முடியல என்னால். ஸோ அதை மீறி அப்படி இப்படி அப்படியே ஓட்டிட்டு இன்றைக்கி எப்படியாவது வீடியோ போட்டுடணும், ரொம்ப நாள் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வந்து குக்கிங் விலாகும். நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரூமாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம எந்த ஃபெஸ்டிவல் அன்னைக்கு முன்னாடி நம்ம பண்ணோன்னு வச்சுக்கலாம், அவ்வளோதான். இப்போ வந்து ரொம்ப ஏஜும் ஆயிடுச்சு, நமக்கு வந்து டைமும் பற்ற மாட்டேங்குது. அதான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரூமாக தனியாக எடுத்து பிரித்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அந்த கேப்பில் கொஞ்சம் சமைச்சு வச்சுட்டு, ஏன்னா வெளியும் வாங்க முடியாது, அதனால் எப்படியாவது நம்ம சமைச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த வாழைத்தண்டு வாங்கினேன். வாழைத்தண்டே பழைய வீட்டில் செஞ்சது. இந்த வீட்டுக்கு வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு, 1.5 வருஷத்துக்கிட்ட ஆகுது. இப்போ தான் நான் செய்கிறேனே. அவ்வளோ நாள் வாழைத்தண்டு செய்யலை. வாழைத்தண்டு எவ்வளோ நல்லது, எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நானே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்னோடய ஃபேமிலிக்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன். ஆனால் நானே வாங்கி செய்யவே இல்லை. எனக்கு கண்ணில் படலை. மற்றபடி கோவக்காய், வெண்டைக்காய் இந்த மாதிரியே தான் பட்டுக்கிட்டு இருந்துச்சு தவிர வாழைத்தண்டு படவே இல்லை. அன்றைக்குமே எனக்கு கோவக்காய் வாங்க தான் போனேன். அப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. சரி வாங்கி எப்படியாவது செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பருப்பு போட்டு இது எப்படி செஞ்சுட்டேன்னா, கொஞ்சம் பூண்டு குழம்பு வச்சுட்டேன். பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு குழம்பு வைப்பாங்களா, அது நான் கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டு குழம்பு வச்சுட்டேன். அந்த வெங்காய குழம்புக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். லைட்டாக பருப்பு போட்டு கொஞ்சம் அந்த பெரட்டல் மாதிரி செம்மையாக இருக்கும். இதில் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் சொல்ல தேவையில்ல, அதனால் உங்களுக்கே தெரியும். இதை விட சூப்பராகவே நீங்கள் எல்லாம் செய்வீங்க. இருந்தாலுமே ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த மாதிரி வாழைத்தண்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன், இது வரைக்கும் நான் வேறு மாதிரி செஞ்சுருக்கேன் அப்படின்னா நீங்களாம் இதை வந்து ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருந்துச்சு, நிஜமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை நீங்கள் எப்படி சாப்பிட்லான்னா, இந்த காரக்குழம்பு மாதிரி, அதாவது எல்லாமே நீங்கள் காரக்குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். சாம்பாருக்கு பெருசாக வந்து சூட் ஆகாது. தனியாக கூட நீங்கள் தனியாக வச்சு சாப்பிட்லாம், வெறும் பவுலில் போட்டு சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. மோஸ்ட்லி வாழைத்தண்டு பிடிக்காதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு நடுவில் நான் வந்து கொஞ்சம் சாப்பிட்ற வெயிட் லாஸ் ஆரம்பித்தேன்னா, வெயிட் லாஸ் ஜேர்னி ஆரம்பித்தேன்னா நல்லாவே வெயிட் லாஸ் ஆச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு 80க்கு மேலே இருந்தேன். நான் அவ்வளோ போயிட்டேன். எனக்கே ஐயோ என்னடா 70 இருந்தும் 80 எப்படி போனேனே தெரியல. அப்படியே 73 வந்துச்சு, 75 வந்துச்சு, 76 வந்ததுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா 82 போயிட்டேன். என்ன இவ்வளோ வெயிட் ஆகிடுச்சு எனக்கு, அது எனக்கு தெரியவே இல்லை. அது கொஞ்சம் சில பேர் சொல்லும் போது தான் நமக்கு தெரியும்ல. கூடவே இருக்கிறவங்களாம் இதை வந்து பெருசாக மென்ஷன் பண்ண மாட்டாங்க. புதுசாக பார்க்குறவங்க திடீர்னு என்ன இவ்வளோ வெயிட் போட்ட அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கு ரியலைஸ் ஆகும். அப்படி ரியலைஸ் ஆகி இனிமேல் விடக்கூடாதான்னு சொல்லிட்டு நான் அந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் ஒன்று ரெடி பண்ணேன். லாஸ்ட் டைம் செம்ம ரிசல்ட்டு. பெருசாக ஒர்க் அவுட்டே கிடையாது. அதாவது நான் எக்ஸசைஸே பண்ணலை, வாக்கிங் மட்டும் தான் போயிட்டுருக்கேன். அதுவும் வாக்கிங் வந்து சில சமயம் போக முடியாத சுச்சுவேஷன் அந்த மாதிரி அதையுமே ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ வாக்கிங்கும் பெருசாக போகாமல் வெறும் இந்த ட்ரிங்க்கை மட்டுமே குடிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு 4 கிலோ கிட்ட கம்மியாயிடுச்சு. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 78 கிட்ட வந்துட்டேன். 82 இருந்தே 78 கிட்ட வந்துட்டேன். அதுலேயும் வந்து நான் வாக்கிங் எப்படி போகிறேன்னா, ஸ்டெப்ஸ் கணக்கு வச்சு ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸாக நான் வந்து காலையில் ஒரு 2000 நடக்கிறேன். அவ்வளோதான் என்னால் நடக்க முடியுது. ஏன்னா ரொம்ப வெயிட்டுமே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் ரொம்ப நாள் நடக்காதால என்னால் தொடர்ந்து ஃபாஸ்ட்டாக என்னால் நடக்க முடியல. அதனால காலையில் ஒரு 2000, சாயந்தரம் ஒரு 2000 ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி. சில சமயம் காலையில் வந்துட்டு 1500 அந்த மாதிரி தான் நடக்கிறேன். சாயந்தரம் வந்து ஒரு 3000. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5000 6000 ஸ்டெப்ஸ் தான் நடந்துக்கிட்டே இருக்கேன். அப்படியே நம்ம நடக்க கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடும்ல அந்த மாதிரி. ஸோ அதுவே பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிச்சுன்னா என்னால் போக முடியல. காலையில் ஹெவியாக சமைக்கணும் அப்படின்னா போக முடியல. இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணியே பார்த்திங்கன்னா எனக்கு 4 கிலோ கம்மியாயிடுச்சு. அந்த ரெசிபி வேணும் அப்படின்னா நீங்கள் போய்ட்டு பாருங்கள். நான் ஆல்ரெடி போட்டிருக்க வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸு, அதை மட்டுமே நீங்கள் காலையில் நான் எப்படி திரும்ப அது காலையில் எந்திரிச்சு நார்மலாக வெயிட் லாஸ்க்கு வந்து ஒரு ட்ரிங்க் குடிப்பேன்ல, பட்டை இதெல்லாம் போட்டு அது கொஞ்சம் குடிச்சிட்டு எம்டி ஸ்டமக்கில் அது கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே நடக்க போயிடுவேன். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ரெடி பண்ணி ஒரே ஒரு டம்ளர் தான் நான் குடிப்பேன். அவர் பார்த்திங்கன்னா அவருக்குள்ளே கிட்டத்தட்ட 6 கிலோ 7 கிலோ கம்மியாயிடுச்சு. 78 இருந்தார் அவர், 78 79 இருந்தார். இப்போ பார்த்திங்கன்னா 73க்கு போயிட்டார். ஏன்னா அவர் காலையில் ஷெட்யூல் கார்க்கு விளையாட போகிறாரா, ப்ளஸ் ஹெவி எக்ஸசைஸ், பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கார். அதனால் நல்ல ரிசல்ட் அவருக்கு. ஸோ கருப்பு கவுனி அரிசியை வந்து நம்ம வந்து சும்மா விட்டுறக்கூடாது. நீங்கள் அந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தயவுசெய்து அந்த எண்ணெய் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. நீங்கள் பெருசாக எக்ஸசைஸ்லாம் பண்ணவே தேவையில்ல. காலையில் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு மத்தியானம் ரைஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு காய் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நீங்கள் சாப்பிட்டுட்டு நடுவில் வந்து இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் ஃபுல்லாகவே நிறுத்திடுங்க. கம்மிலாம் பண்ணாதீங்க, நிறுத்திடுங்க.
நிறுத்திட்டு நானும் காஃபிலாம் குடிச்சிட்டு தான் இருக்கேன். காஃபி குடிச்சிட்டு இருக்கேன், ஒயிட் சுகரும் சாப்பிட்டுட்டு தான் இருக்குது. காஃபிக்கு வந்து எனக்கு அந்த இது போட்ட நாட்டு சக்கரை போட பிடிக்க மாட்டேங்குது. அதனால் நான் காஃபி காலையில் குடிப்பேன்னா ஈவினிங் கொஞ்சம் போர் அடிச்சா குடிப்பேன், இல்லைனா வந்து குடிக்கிறேன். அதனால் ஒரு வேளை காஃபி குடிச்சிடுறேன். அந்த மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்குது. நான் அதனால் நீங்கள் முனைப்பாக இறங்குனீங்க அப்படின்னா நீங்கள் இன்னுமே இந்த காஃபிலாம் அவாய்ட் பண்ணிடுவீங்க, நல்லாவே ரிசல்ட் தெரியும். ஸோ பாருங்கள், வாழைத்தண்டு சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் இதில் என்னென்ன போட்டேன்றதை சொல்லவே. லாஸ்ட்டாக தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுடைய விருப்பம் தான். வேணும்னா போட்டுக்கோங்க, வேணான்னா இப்படியே நீங்கள் ப்ளைனாக கூட விட்டுடலாம். ஸோ அந்த பக்கம் பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சா, இந்த பக்கம் வந்து வாழைத்தண்டு ரெடி ஆயிடுச்சு. செம்ம காம்பினேஷன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வாழைப்பூனை இதே மாதிரி வாங்கி ட்ரை பண்ணேன், அதுவுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதுவுமே இந்த அதே காம்பினேஷனுக்கு நீங்கள் அதனால் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள், பசங்களுக்கு கொடுங்க. என்ன ஒன்றுனா இவனுங்க சாப்பிட மாட்டேங்கிறானுங்க. ஸ்கூலுக்கு கொடுத்தமிச்சா என்ன பண்ண, இவனுங்க சாப்பிட்றானுங்களா யாருக்கா கொடுத்துட்றாங்களான்னு தெரியல, அப்படியே கொண்டு வந்துடுறாங்க. ஸோ நான் வந்து கிச்சன் மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன். முதல்ல கிச்சனை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கிச்சன் என்னென்னா ஃபுல்லாகவே டைல்ஸாக இருக்கிறதால நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. செவுத்தில் அந்த கரைப்பட்டாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஊற விட்டு லைட்டாக தேய்ச்சாலே இதுவாகிடும். ஆனால் எனக்கு பெருசாக இருக்கிறதால தேய்ச்சி 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 ரொம்ப கை வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்படி தான் கிச்சன் இருக்குது. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக ஆகிடுச்சு. நான் மேலே இருக்கிறத மட்டும் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி ஒரு பக்கம் வச்சுட்டேன். இந்த ஆரோவை எடுத்து மாட்டிடலான்னு பார்க்குறேன், மாட்ட முடியாது, 2 ஃபில்டர் இருக்குது, அது நமக்கு அங்கே வைக்க முடியாது அப்படின்ட்டாரு. பழைய வீடுனா அந்த பக்கம் ஃபுல்லாக செவுரு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக இருந்துச்சு, அதனால் ஈஸியாக இருந்துச்சு. இது வந்து ரொம்ப நமக்கு குட்டியாக இருக்கிறதால ஜன்னல் பக்கம், அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அந்த கப்போர்ட் மாதிரி ஸ்டார்ட் ஆகிடுதா, அதனால் என்னால் அது வைக்க முடியல. அதனால் பக்கத்தில் ஷெல்ஃபில் வச்சுட்டு அந்த இடம் மட்டும் எனக்கு ஃப்ரீ ஆகிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வச்சு கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கலாம். ஏன்னா நான் அடுப்பு மேடையிலே பாதி வச்சிட்றேன். எனக்கு அதனாலே வந்து அடுப்பு மேடை ஃப்ரீயாக இல்லாத மாதிரி இருக்குது. அதிலே இப்போ செஞ்சதெல்லாம் எங்கே எடுத்து வைக்கிறதுனே தெரியல. அதுவே பாதி எனக்கு மன உளைச்சலை கொண்டு வந்துடுது. கொஞ்ச நேரம் நான் க்ளீன் பண்ணேன், கொஞ்ச நேரம் வந்து குருக்கு கொடுத்தேன், நீ வந்து கொஞ்சம் தேய்ச்சி கொடுறான்னு சொல்லிட்டு ஒரு லைன் எடுத்துக்கிட்டோம். இந்த லைன் ஃபுல்லாக நீ தேயின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த லைன் யாதோட கொடுத்தேன். ஆனால் அவனை வீடியோ எடுக்கல, ஏன்னா அவன் ஷர்ட் போடலாம், அதனால எடுக்காது அப்படின்னுட்டான். அதுக்கப்புறம் மேலே கிச்சன் மேடை மேலே இருந்தது எல்லாத்தையும் எடுத்து ஃபுல்லாகவே தொடச்சி, பாட்டில் எது கழுவ வேண்டியதெல்லாம் போட்டுட்டு துடைக்க வேண்டியதை மட்டும் தொடச்சிட்டு, நான் இப்போ என்ன செய்யறேன்னா மோஸ்ட்லி வந்து திங்ஸ் காலி ஆனோன்னே என்ன பண்ணேன்னா அதை எடுத்து போட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணி தொடச்சி கையோடு போட்டுறேன். முதல்ல அப்படி பண்ண மாட்டேன். திங்ஸ் காலி ஆகிடுச்சுன்னா கட் பண்ணி அப்படியே கொட்டிட்டு எப்போ நான் வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அப்போ மொத்தமாக எடுத்துறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், அடுப்பு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அடுக்கி வச்சாச்சு. என்னென்னா அந்த இடத்துல உப்பு கரை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோன்னு ஒரு ஆசிட் இருக்குது. அது வந்து மைல்டான ஆசிட் தான், ரொம்ப ஹெவியாக கிடையாது, நம்ம கையிலேயே ஊற்றி வாஷ் பண்ணலாம், அந்த மாதிரி ஒன்று தான். அதை நான் போட்ட பாருங்க, அது எப்படியோ அடுப்பில் பட்டுருச்சு. அதான் அடுப்பு அந்த இடத்துல மட்டும் சில்வரில் பட்டாலே ஒரு மாதிரி ஆகிடும்ல, அது மட்டும் ஒரு மாதிரி பட்டுச்சு, மனசு கஷ்டமாயிடுச்சு. இது என்னென்னா எல்லாத்தையும் எடுத்து கொட்டி வச்சு க்ளீன் பண்ணலான்னு பார்த்து புளியை நான் என்ன பண்ணேன் அப்படியே வாங்கி கவரோடு அப்படியே கொட்டி வச்சுட்டேன். இன்றைக்கி க்ளீன் பண்ணும்போது எடுக்கும்போது பார்க்குறேன் புளியில் வந்து அந்த கீழே டப்பாவில் பார்த்திங்கன்னா ஒரு பீடி துண்டு இருக்குது. நம்ம இந்த புளியெல்லாம் கழுவியாக நம்ம இது பண்ணுவோம், புளியை அப்படியே தானே போட்டு ஊற வைப்போம். எனக்கு இது பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. இப்போ இந்த புளியை யூஸ் பண்ணலாமா இல்லை தூக்கி போடலாமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இப்படி, அதாவது இதுவே நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஒரு ஹைஜீனிக்காக கடைனா என்ன, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ரொம்ப ஃபேமஸான, இவங்க பேக்கிங் நல்லாயிருக்கும் அப்படி நம்ம நம்பி வாங்குவோம்ல, அந்த மாதிரி ஒரு கடையில் தான் வாங்கினேன். இது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அப்புறம் இது பார்த்துட்டு புளியை யூஸ் பண்ண எனக்கு மனசு வரல, ஆனால் அவ்வளோ புளியை வேஸ்ட் பண்ணவும் மனசு வரல. அதனால என்ன பண்ணுறேன், ஃபார்மாலிட்டிக்கு புளியை யாராவது கழுவாங்களா, நான் கழுவி யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி கண்மூடித்தனமாக சில இது வாங்கிட்டு இதில் எதுவும் இருக்காதுன்னு நினச்சி நம்ம போடுறோம்ல, அதுலலாம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க செய்கிறீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பார்த்து பண்ணுங்கள். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தான் நமக்கு இதெல்லாம் வந்து ரியலைஸ் ஆகும். இதெல்லாம் நம்ம பார்த்து பண்ணணும். கொஞ்சம் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அப்படியே கட் பண்ணி அப்படியே போட்டு அப்படியே பண்ணிட்டு இருப்போம்ல. இது எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் இதுக்கப்புறம் எது யூஸ் பண்ணாலுமே பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து பயம் இல்லாமல் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.